ஆசிரியை மாணவர்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மூழ்கிட்டு இருக்க அந்த கப்பல்ல ஒரு கணவன் மனைவி மட்டும் பேலன்ஸ் இருக்காங்க. தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அப்படிங்கும் போது மனைவியை விட்டுட்டு கணவன் மட்டும் குதிச்சு தப்பிச்சிடுறாரு. அப்ப அந்த மனைவி கணவனை பார்த்து ஏதோ கத்தி சொல்றாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு மாணவர்கள் கிட்ட ஆசிரியை கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லியிருக்கான். ஒரே ஒரு மாணவன் மட்டும் அமைதியா இருந்திருக்கான். அவங்க கிட்ட போயிட்டு இங்க நீங்க சொல்லுங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும் போது அவன் என்ன சொல்லியிருக்கான், அவங்க குழந்தைய பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு டீச்சர் கரெக்ட், உனக்கு இந்த கதை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு இருக்காங்க. இல்லை டீச்சர், எங்கள் அம்மா இறக்கும் போது எங்கள் அப்பா கிட்ட தான் சொல்லிட்டு இறந்தாங்க அப்படின்னு டீச்சர் ஒரு மாதிரி கனத்த மனதோட அமைதியாக இருந்திருக்காங்க. அப்புறம் சமாளிச்சுக்கிட்டு கதையை தொடர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பா அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்த்துருக்காரு. அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அப்பா அம்மாவை கடல்லே விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னோடனே அப்பா கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க. பயங்கரமா கோவப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாவும் இறந்துடுறாரு. அவரோட டைரியை ஒரு வாட்டி படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு. அதை படிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு அம்மாவுக்கு தீர்க்க முடியாத ஒரு உயிர்கொல்லி நோய் இருந்துச்சு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அப்பா எழுதியிருக்காரு, அந்த கடல்ல உன் கூடவே நானும் இறந்துருக்கணும், ஆனா நம்ம பொண்ணு அனாதை ஆயிடுவாளே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் தப்பிச்சு வர வேண்டியதாயிருச்சு. அதோட நான் ஒரு நடைப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம பொண்ணு என் மேல கோபமா தான் இருக்கா, அவளும் பாவம் அம்மா இல்லாம என்னதான் பண்ணுவா அப்படின்னு சொன்னோடனே அதை படிச்சுட்டு இருந்த பொண்ணு ஒவ்வொன்று கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அந்த டீச்சர் அந்த கதையை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம் பெற்றோர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கடினமான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நம்மளோட நன்மைக்காக தான் இருக்கும்.